கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம், இந்த முதல் நாளுடைய இந்த மாலை கூட்டத்துக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்திருக்கிறதான பூந்தமல்லி மாரநாதா சபையினுடைய மூத்த போதகர், அநேக நாட்கள் பின் அவரை பார்ப்பது அதிக சந்தோஷம். பாஸ்டர் ஆமோஸுக்காய், அவருடைய குடும்பத்தினருக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இவ்வளோ மழையிலையும் நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதான தெய்வம், கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறதான கர்த்தர். ஆமென், ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நாட்களில் என்னை இங்கே அழைத்து என்னை கனப்படுத்தின பாஸ்டர் அசரியா அவர்களுக்காய், குடும்பத்தினருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் மேலான காரியங்களை நம்முடைய ஊழியங்களில் இந்த கடைசி நாட்களில் செய்வார். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் 70 பேரை அழைத்து அவர்களுடைய கைகளிலே ஊழியங்களை தந்து, அவங்க ஊழியங்களை செய்து மீண்டும் திரும்பி வந்து ஆண்டவராக இயேசுவை பார்த்து அவங்க ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் சொன்ன பொழுது, பிசாசுகள் எல்லாம் ஓடினது என்றெல்லாம் சொன்ன பொழுது, ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து சொன்னதான காரியம், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. சோத்ரம். இந்த மாலையில், இந்த 2ஆம் நாள் மாலையில், இந்த 21 நாட்களுடைய உபவாசத்தினுடைய முடிவில் ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதான காரியம் என்னன்னா, எல்லாவற்றையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவை ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. போடுவார் அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், சோத்ரம். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஆமென். எல்லா விதமான சத்துருக்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப சர்ப்பம் என்ன? ஆமென், நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது பிசாசுக்கு அடையாளமா இருக்குது. தேவன் மனிதனை வாழும்படி வைத்ததான தேவனுடைய நோக்கத்துல அவனை வாழ விடாதபடி, தேவனுடைய திட்டத்தில் அவனை வாழ முடியாதபடி அந்த அற்புதமான தோட்டத்தை விட்டு அவனை தூக்கி வெளியே போட வைத்தது எதுன்னு சொன்னா இந்த சர்ப்பம். ஆமென், சோத்ரம். அப்ப சர்ப்பத்தை நீ மிதிப்ப. அப்ப சர்ப்பம் எதற்கு ஒப்பனையா எழுதப்படுகிறதுன்னு சொன்னா, என்னை எதிர்த்து நிற்கிறதான வல்லமைங்க. ஆமென். தேவனுடைய திட்டத்தில் நான் வாழ முடியாதபடி, என்னை தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நான் நிற்க முடியாதபடி, என்னை கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதான வல்லமைங்க இந்த உலகத்துல, இந்த பூமியில நம்மை சுற்றிலும் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேள் அதுக்கு கொடுக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அதன் உதடினுடைய கீழே விஷம் இருக்குமாம். ஆமென். உதடு நல்லா தான் இருக்கும், ஆமென், பேச்சு நல்லா தான் இருக்கும், ஆனா கீழே என்ன இருக்குமா? விஷம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் மிதித்து போட, அவைகளெல்லாம் மேற்கொள்ள தேவன் பெலனையும் வல்லமையும் தருகிறார். இது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகங்கள் 91ஆம் சங்கீதம் மனப்பாடமா நமக்கு தெரிந்ததான சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது படிங்க. 91:13. சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து மிதித்து போடுவாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? சிங்கத்தை கூப்பிட்டு வந்து சிங்கத்து மேல என்ன சர்க்கஸ் காட்டுறதா, நடக்க வைக்கிறதா? ஆமென், இல்ல. சிங்கத்தை நீ மிதிப்ப. ஆமென், ஹல்லேலூயா. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறதான சத்ரு ஒருவன் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எப்ப நம்மள காலி பண்ணலான்னு பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாலசிங்கம், வலு சர்ப்பம், ஆமென், ஹல்லேலூயா. இந்த எல்லா சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ள இந்த உபவாச ஜெபத்துல கர்த்தர் உனக்கு பலன் தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த வல்லமைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வல்லமை ஒன்றும் உன் குடும்பத்தை சேதப்படுத்தாது. இந்த வல்லமை ஒன்றும் உன் ஊழியத்தை சேதப்படுத்தாது. இந்த வல்லமை ஒன்றும் உன் பிள்ளைகளை சேதப்படுத்தாது. ஆமென். ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஊழியம் செஞ்சுட்டு திரும்பி வந்தவனை பார்த்து சொல்றாரு, இந்த வல்லமையெல்லாம் இந்த உலகத்துல போய் பார்த்துட்டு வந்திருக்கீங்க நீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த உலகத்துல இருக்கிற நீ பார்த்துட்டு வந்த இந்த வல்லமை ஒன்றும் உனக்கு ஒரு தீங்கு செய்யாதபடி நான் உன் கூட இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 108 சங்கீதம் 13 வசனத்துல அவங்க சொல்லும் போது சொல்லுகிறான், உம்மாலே, தேவனாகிய உம்மாலே நாங்கள் சத்துருக்களை மிதிப்போம். ஸ்தோத்திரம். ஆமென். 108:13 படிங்க. உம்மாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், உம்மாலே எங்கள் சத்துருக்களை நாங்கள் மிதித்து போடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மாலே எங்கள் சத்துருக்களை நாங்கள் என்ன பண்ணுவோம்? மிதித்து போடுவோம். இந்த ராத்திரி, இந்த 2ஆம் நாள் மாலை கூடுகைக்கு வந்திருக்கிறதான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய வார்த்தை அதுதான். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா சத்துருவின் வல்லமையும் உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஆமென். அதுல தந்திரங்களை ஜெயிக்க கர்த்தர் உனக்கு ஞானத்தை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எது உண்மை எது பொய் என்று கண்டுபிடிக்கக்கூடியதான அறிவை, புத்தியை கர்த்தர் உனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன்னை ஏமாற்றுகிற வஞ்சகத்தின் ஆவி என்ன என்பதை அடையாளம் கண்டுபிடிக்க கர்த்தர் உனக்கு கிருபை தருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவைகள் உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாத எந்த வல்லமையும் உன்னை தொடாதபடி தேவனுடைய அபிஷேகம் உன்னோடு கூட இருக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வாழுறத இந்த சிங்கம், வலு சர்ப்பம், தேளு, இது மத்தியில தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்க பார்த்தாலும் தேளு கொடுக்கு வச்சுன்னு இருக்குது, எங்க பார்த்தாலும் பாம்பு. ஆமென். விஷம் உள்ளதான மனுஷன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதன் மத்தியில் வாழுகிறோம். நம்ம எப்போ கெடுக்கலான்னு பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், இது ஒன்றும் உன்னை கெடுக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை வாசிக்க போகிறோம். ஒரு காரியத்தை, ஒரு வேத பகுதியை வாசித்து அதற்குள்ளே இருந்து சபைக்கு வேண்டியதான ஆவிக்குரிய சத்தியத்தை கர்த்தர் இந்த ராத்திரி உங்களோடு கூட பேசுவார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதனுடைய சரித்திரம் என்ன என்பதை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரிக்கு பயணமாகி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். பவுலை ரோமுக்கு கொண்டு போகிறாங்க. அவரை கைதியாக கப்பலில் கொண்டு போய் கொண்டு இருக்கிறாங்க ரோமுக்கு. இப்போ வழியில் மிகப்பெரியதான காற்று அடிக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். கடல் எல்லாம் கொந்தளிக்கிறது, சேதம் உண்டாகிறது. தப்பி பிழைப்போமா அல்லது கரை போய் சேருவோமா என்று தெரியல. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அந்த கப்பலில் அவன் பயணித்து கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் எல்லாம் 14 நாள் சாப்பிடல. ஆமென். காரணம் பயம். என்ன நடக்க போதோ தெரியல, பயம். கர்த்தர் பவுலோடு கூட இறங்கி வந்து பேசினார். அவர் சொன்னார், நீ போய் ஜனங்களோடு கூட சொல்லு, உயிர் சேதம் உண்டாகாது, ஆனால் பொருள் சேதம் உண்டாகும், ஆனால் ஒருவனும் சாக மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. எனவே அவங்களெல்லாம் சாப்பிட சொல்லுன்னு சொன்ன பொழுது பவுல் இறங்கி வந்து ஜனங்களோடு கூட பேச ஆரம்பித்தான். என்னை ஆட்கொண்டவரும் நான் ஆராதிக்கிறமாகிய தேவன் இந்த ராத்திரி என்னோடு கூட வந்து இப்படி சொல்லி இருக்கிறாரு. எனவே நீங்கள் சாப்பிடுங்க, அப்பதான் பலன் இருக்கணும், நம்ம தப்பி கரை போய் சேரணும்னு சொல்லி அவன் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிச்சு கொடுத்த பொழுது அதை வாங்கி எல்லாரும் புசித்தாங்களாம். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப கப்பல் எல்லாம் உடைந்தது, எல்லாம் நீந்தி ஒரு கரையை வந்து சேர்ந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அங்கேதான் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் ஆரம்பமாகுது. ஆமென். முதல் வசனம் படிங்க. நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். ஆமென். ஹல்லேலூயா. கப்பல் உடைஞ்சது, நீந்தி கொண்டு ஒரு கரையை வந்து சேர்ந்தானா, அது ஒரு தீவா இருக்கிறது. அவன் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் அது தெரியுது, அதனுடைய பேர் மெலித்தா. ஆமென். ஹல்லேலூயா.
இந்த மெலித்தா என்கிறதான தீவுக்குள்ள வந்த பொழுது அடுத்த வசனம், அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க வசனத்துல வாசிக்கிறோம், அந்த அந்நியராகி அந்த தீவார், எல்லாரும் சொல்லுங்க, அந்நியராகி அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டினதான அன்பு மகா பெரியது அல்லது கொஞ்சம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய சொந்த உறவுகள் பாராட்டுகிற அன்பை காட்டிலும், ஆமென், ஹல்லேலூயா, அந்நியர் பாராட்டுகிற அன்பு மகா பெரியதா இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்நியராகி அந்த ஜனம், என் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, ஒரு சேதமும் உண்டாகாது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டு எல்லாவற்றையும் தூக்கி கடலில் போட்டுட்டு பிழைத்தா போதும் என்று ஒரு கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறான். அந்த கரையில இருக்கிறதான மக்கள் பாராட்டினதான அன்பு கொஞ்சம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிறான் அவன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் புருஷனும் பொண்டாட்டி நல்லா ரெடி ஆகி பைக்கை எடுத்துக்கின்னு நேராக திருநெல்வேலி மார்க்கெட்டுக்கு வந்து 6 ஆப்பிள், 6 ஆரஞ்சு, ஒரு 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 சீப்பு வாழைப்பழம் இதெல்லாம் வாங்கின்னு ஒரு தட்டம் வாங்கின்னு அருமை நேராக ஸ்வீட் ஸ்டாலுக்கு போயிட்டு, மார்ட்டின் பாஸ்ட்டுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்கும், அவர் என்ன சாப்பிடுவார், அதை வாங்கி, ஆமென், ஃபோனை பண்ணி, ஐயா வந்துனே இருக்கிறேன் போயிடாதீங்க. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்கு வந்து தட்டில் நோட்டீஸை வச்சு இந்த பழத்தையும் வச்சு, ஐயா பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன் ஐயா, நீங்கள் அவசியம் என்ன பண்ணணும், வந்துடணும். இது அந்நியர் பாராட்டுகிற அன்பு. ஆமென். இதுக்கும் ஒருபடி மேலானவன் இருக்கிறான். அவன் யாருன்னா, நம்மளை கேட்காமலே அந்த நோட்டீஸில் நம்ம பேரை போட்டுடுவான். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசை, என் பாஸ்ட் பேர் போடு. எவ்வளோ தாய் மாமா, இந்த மாமா, அந்த மாமா, இவன் எல்லாம் தோளான் தோறப்பான்லாம் போடுற, ஐயா பேரை போடி அதில். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா உங்கள் பேரை கூட நான் போட்டேன் ஆனுவான். ஆமென். அவனுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழைச்சா போதும்னு சொல்லி ஒரு கரையில் வந்து நின்னா, அந்த கரைக்கு பேர் மெலித்தாவான். அங்கே இருந்தவன் பாராட்டினதான அன்பு, ஆமென், ஹல்லேலூயா, அது எண்ணி முடியாததாம் இருந்ததாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாம, ஆமென், கர்த்தர் உன்னை பிடித்து ஒரு தீவுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவன் பாராட்டுகிற அன்பு கொஞ்சம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த ராத்திரி இங்கே நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்க, உறவுகள் அல்ல நம்ம எல்லாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் ஒருவர் நேசிக்கிறோம். காரணம் என்னன்னா, நான் அந்நியனா இருந்த பொழுது என் தேவனுடைய அன்பு என்னை தேடி வந்தது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியனா இருந்ததான என்ன அவர் தன்னுடைய உறவாய் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளையா என்னை மாற்றினார். ஆமென். அவர் பாராட்டின அன்பு மகா பெரியது. ஆமென். எனவே தான் சபை அன்பு பாராட்டுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்நியனா இருந்ததான உன்னையும் என்னையும், பாளையத்துக்கு புறம்பே இருந்ததான உன்னை என்னையும் ஆண்டவராக இயேசு தேடி வந்து அவர் காண்பித்ததான அன்பு மகா பெரியதான அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. சோத்ர. எனவே பயந்து போய் நடுக்கத்தோடு கூட, ஆமென், நீங்க யோசித்து பாருங்க, ஒரு தீவுக்குள்ள அன்னைக்கு அந்த 1ஆம் நூற்றாண்டுக்குள்ள போறான்னு சொன்னா எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு. ஒருவேளை இந்த தீவில் இருக்கிறவன் மனுஷனை சாப்பிட்றவனும் இல்லை ஈட்டியோடு வந்து படார் நச்சு சாவடிச்சுடுவானா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பழைப்போமா வாழுமா தெரியலையே. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. நீங்க இந்த தீவுக்கு வந்ததை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தீவார் பாராட்டினதான அன்பு மகா பெரியது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் கொஞ்சமாச்சும் நேசிக்க பழகணும். ஆமென். என்னைக்கு சாவோன்னு தெரியாது. கடந்த 4 மாசத்துல நிறைய மரணத்தை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சுகமா இருந்தவங்களாம் ஒரு வினாடியில் ஜீவன் போச்சு. சோத்திரம். ஆமென். என் சபையில் 2 பேர் ஒரு வினாடியில் ஜீவன் போச்சு. அவ்வளோதான். வியாதியெல்லாம் இல்லை. எனக்கு மரணம் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது. ஆனால் தேவன் உனக்கு அன்பு பாராட்டினது உண்மையானா நீ அன்பு பாராட்டு. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னுடைய அந்த இறுக்கமான அந்த பரிசுத்த முகத்தை கொஞ்சம் லகுவாக்கி, ஆமென், கொஞ்சம் சிரிச்ச முகமா பார்த்தீனா, ஆமென், ஹல்லேலூயா, பயத்தோடு கூட உள்ள வருகிறவன் உன் சிரிச்ச முகத்தை பார்த்தாலே அவன் பயம் எல்லாம் மாறிடணும். ஆமென். ஹல்லேலூயா,
அவனே பயந்துன்னு வரும். நீ வேற இங்கே உட்காந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி போகிற அளவுக்கு பரிசுத்தத்தில் நீ உட்கார்ந்துருக்கோ. அவன் உன்னை பார்க்க ஆஹா எல்லாமே ஒரு மாதிரி முறைக்குதே, இல்லை கொஞ்சம் சிரி. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு செலுத்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகம் அன்புனா என்னன்னு தெரியாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென், சோத்திரம். ஆலயத்துக்குள்ளே வரும்பொழுது ஜனம் அன்பை காணட்டும், கிறிஸ்துவனுடைய அன்பை காணட்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்நியராகிய இவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த தீவார் பாராட்டினதான அன்பு மகா பெரியதா இருந்ததா. 3ஆம் வசனம் படிங்க. பவுல் சில விறகுகளை வாரில். அதுக்கு முன்னாடி படிங்க, 2ஆம் வசனம் படிங்க. அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். ஆமென், சொல்லுங்க, சேர்த்து கொண்டார்கள். சொல்லுங்க நல்லா, சேர்த்து கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபைக்கு வேண்டியதான அனுபவம் ஒன்று அன்பு, 2வது சேர்த்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அனைவரையும் சேர்த்து கொண்டாங்க. கப்பல்லேருந்து இறங்கின ஒருத்தனை கூட அவன் என்ன பண்ணல, விடல. ஆமென். இவன் இந்த கலரில் இருக்கிறான், அவன் அந்த கலரில் இருக்கிறான், இவன் குண்டாகிறான், வெள்ளையாகிறான், இவன் எந்த ஊருக்காரன், அவன் எந்த ஊருக்காரன், இவன் ரோமா, இவன் யூதனா, ஒன்றும் பார்க்கல. வந்த அத்தனை பேரை சேர்த்து கொண்டார்களாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்த்து கொண்டதில்லை, அங்கே ஒரு காரியம் பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, நெருப்பை உண்டாக்கினார்களா. எல்லாரும் சொல்லுங்க. அவன் குளிரி கொண்டு இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அவனுக்கு இப்போ என்ன வேணும், அனல் வேணும். அந்த அனலை அவங்க மூட்டுறான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? வந்து இறங்கினவன் பாக்கெட்டெல்லாம் தடவி எவன்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் பிடிங்கின்னு போகிற தீவாரும் இருக்கிறான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த மெலித்தா தீவார் வந்தவன் நடுங்கினுக்கிறான். ஏன்னா நீச்சல் அடிச்சு வந்து சேர்ந்துருக்கிறான். எல்லாம் குளிரின்னு இருக்குது. அதை பார்த்த உடனே அவன் குளிரை போக்க, அவனுடைய சூழ்நிலையை மாற்ற, அவனுக்குள்ள ஒரு அனலை உண்டாக்க இவன் விறக போட்டு நெருப்பை காய வச்சு அவன் அனல் மூட்ட ஆரம்பிச்சான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையினுடைய மிக மிக பிரதானமான ஒரு வேலை, பிரதானமான ஊழியம். ஆமென். இதுதான் உள்ள வரவனுடைய நிலைமையை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல செயல்படுகிறதான தன்மை. போட அல்லேலூயா. ஆமென். அவன் குளிர்னு வந்திருக்கிறான்னு சொன்னா, ஆமென், அவனுக்கு என்ன வேணும்? ஹல்லேலூயா. அதை செய்ய மெலித்தா தீவார் ஆயத்தம் உள்ளவளா இருந்தாங்க. சோத்திரம். ஆமென். அவனுக்கு என்ன வேணும்? அவனுடைய தேவைகள் என்ன? அவனுடைய இருதயத்தினுடைய எண்ணங்கள் என்ன? ஏன் அவன் கலங்கி இருக்கிறான்? ஏன் அவன் கண்ணீரோடு கூட இருக்கிறான்? அனலை மூட்ட ஆரம்பித்தார்களாம். ஆமென். விறகுகள் எல்லாம் பொறுக்கி அனல் மூட்டுற வேலை தான் நம்ம வேலை. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் குளிர்ந்து போயிருக்குதோ அதெல்லாம் அனல் மூட்டுற வேலை நம்ம வேலை. சோத்திரம். ஆமென். விசுவாசத்தில் குளிர்ந்து போயிருக்கோம், ஜெபத்தில் குளிர்ந்து போயிருக்கோம், ஆலயத்துக்கு வருவதில் குளிர்ந்து போயிருக்கோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். காரணம் அடித்த காற்று, அந்த மாதிரி காற்று. ஆமென். அதில் மாட்டி நிறைய நஷ்டங்கள்லாம் மாறி வியாபாரம் சரியாக இருக்காது, வேலை சரியாக இருந்திருக்காது, கம்பெனி மூடிட்டு இருப்பான். சோத்திரம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மெலித்தாவுக்குள்ளே வரும் பொழுது அவனுக்கு வேண்டியதான காரியங்களை செய்து கொடுக்கக்கூடிய அனுபவம் உள்ளவன் சபைக்குள்ளே வேணும். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு என்ன வந்தது? எவனா குளிர்னு இருக்கட்டும், எவனா நாரின்னு போட்டோம்ப்பா. நான் வந்தேன்னா அல்லேலூயா தோத்துறப்பா. நான் ஆராய்ச்சினா காணிக்க போட்டேன்னா ஐயாவுக்கு ஒரு பெரிய தோத்திரம் போட்டேன்னா போ. சோத்திரம். இப்படியும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம். ஆமென். ஆனால் தான் பக்கத்தில் உட்காந்து இருக்கிறவன் குளிர்னு இருக்கிறானா, நடுங்கின்னு இருக்கிறானவனும் என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி இந்த ஆத்மா வரலையேன்னு ஒரு ஃபோன் பண்ணி என்ன பண்ணலாம்? கேட்கலாம். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அனல் மூட்ட ஆரம்பித்தானோ. இன்றைக்கி ராத்திரி இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உன்னுடைய பிரதானமான ஊழியம் வேலை அதுதான், அனல் மூட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்படி அனல் மூட்டி கொண்டு இருக்கையில் பவுல் ஒரு வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஆமென். வந்த அத்தனை பேரும் குத்துக்கால் போட்டு நெருப்பாண்ட உட்காந்து இருக்கிறான் சுற்றி. பவுலால் உட்கார்ந்து நிற்க முடியல. பவுல் என்ன செஞ்சார்னா, விறகுகளை எடுக்க ஆரம்பித்தார். போடு போடு போடு. அல்லேலூயா, ஹல்லேலூயா.
விறகுல எடுத்து கொண்டு போய் நெருப்புல போட ஆரம்பிச்சார். சோத்திரம். ஆமென். கப்பல்ல இருந்து வந்த அத்தனை பேரை குத்துக்கால் போட்டுன்னு நெருப்பை சுத்தி உட்காந்துக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. இவரும் அவனோடு கூட தான் வந்தாரு. ஆனா அவனுடைய அனுபவம் வேற, இவருடைய அனுபவம் வேற. போடு. ஹல்லேலூயா. கப்பல்ல வந்திருக்கிற அத்தனை பேருடைய அனுபவம் வேற, பவுலுடைய அனுபவம் வேற. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பவுலுடைய அனுபவம் இல்லைன்னா, நானும் உம்மை போலத்தான் இதை உலகத்துல தான் வாழ்றேன், நானும் உம்மை போலத்தான் நீச்சல் அடிச்சு வந்தேன், எனக்கும் உம்மை போலத்தான் குளிர்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா அது எனக்கு மேட்ரு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனலை உண்டாக்க என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் மூட்டை என்ன கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிறதான இந்த குறைவுகளை நிறைவாக்க கர்த்தர் என்ன அபிஷேகித்திருக்கிறார். அவன் ஒரு ஆள் மட்டும் எழுந்து விறகுகளை எடுத்து நெருப்புல போட ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆமென். சோத்ர. சபைக்கு யார் வேணும்? குத்தங்கால் போட்டு உட்கார்றவன் வேணாம். ஆமாம். எவனை நெருப்பு மூட்டுவான், நீ வந்துட்டாங்கன்னு உட்காந்து நல்லா இருக்குது, கதைன்னு இருக்குதா, இன்னும் கொஞ்சம் கிட்ட உட்காந்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிட்ட உட்காந்துக்கலாம், நல்ல நெருப்பு கதைன்னு நல்லா தான் இருக்கும். ஆமாம். ஹல்லேலூயா. சொன்ன ஐயா இங்கே இருந்துடலாமே, நல்லா தானே இருக்குது இங்கே, என்ன இப்போ பிரச்சனை? கீழே போனால் ஐயோ விரியன் பாம்பு, கொடுக்கு வச்சது, கொடுக்கு வைக்காதது, சிங்கம், புலி, கரடி எல்லாம் இருக்குது, ரொம்ப பாய்சனபுளாக கீழே இருக்குது. நம்ம மேலே என்ன பண்ணிக்கலாம்? உட்காந்துக்கலாம். இங்கே ஒரு கூடாரம் போட்டுடலாம், இங்கே உட்காந்து நல்லா இருக்குது. ஏசுனா சொன்னார், வாடா கீழே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வா, இறங்கி வா. சோத்திரம். ஆமென். வேலை இருக்குது நம்மளுக்கு கீழே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் தான், அந்த நாளுக்குள்ள அவர் வேலையை அவர் செஞ்சு முடிக்கணும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சபை விசுவாசிகளுக்கு என்ன ஆசைன்னா, எல்லாம் ரவுண்டாக உட்கார வச்சுட்டு நம்ம விறகு போட்டு நம்ம கிருஷ்ணால் ஊற்றி பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா, ஹஹஹா, ஓ எங்கள் ஐயா ரொம்ப நல்லவர், எங்கள் பாசம்மா அதுக்கு மேலே ரொம்ப நல்லவர். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எங்களை அப்படியே ரவுண்டாக உட்கார வச்சு நெருப்பு போட்டு நல்லா எங்களை பார்த்துப்பாங்க. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இது இல்லை அனுபவம். அனுபவம் பவுலுடைய அனுபவமாக மாறணும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வழிவுடியா எனக்கு கூட குளிர்த்து, நான் கிட்ட வந்து உட்காந்துக்கிறேன், அது இல்லை. அவன் விறகு பொறுக்க ஆரம்பித்தான், அதை கொண்டு போய் நெருப்பில் போட ஆரம்பித்தான், இன்னும் தீயை அதிகப்படுத்த ஆரம்பித்தான். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவனுக்கு பவுலுக்கு இவனெல்லாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருந்திருக்கும். ஆமென். என்னடாப்பா இந்த கொஞ்சம் தூரம் நீச்சல் அடிச்சு வர்றதுக்குள்ள இந்த பாடுபடுறீங்க, நான் வாழ்க்கையில் நிர்வாணம், பசி, நிந்த, ஆமென், எவ்வளோ வாழ்க்கையில் நான் பார்த்தவன். ஆமென். ஹல்லேலூயா. இவனுக்கு என்னடானா, இந்த தவளோன்னு நீச்சல் அடிச்சு வந்தவனுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, இவனுக்கு நெருப்பு போட்டு வேற உட்கார வைக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு பவுலுக்கு இவனெல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருந்திருக்கும். நீ அநேகருடைய குளிரை மாற்றணும். ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் பல வழிகளுக்குள்ள நடத்துகிறார் நம்மள. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீ குளிர் காயிறவன் இல்லை, நீ அநேகருடைய குளிரை மாற்றுகிறவனா கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்படி இவன் உற்சாகமா அந்த தீவுல பணி செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தீவில் இருந்ததான முதலாளி மைக்க புற்றி இப்போது நம்ம மத்தியில, ஓ பவுல் அப்போஸ்தலர் வந்திருக்கிறார், அவர் சில விறகுகளை பொறுக்கி போடுவார். ஆமென். இப்படியெல்லாம் சொல்லி அவர் எழுந்து வந்து போடல. பவுல் யாருன்னு அங்க இருக்கிற ஒருத்தனுங்க தெரியாது. என்ன தெரியும்னா கைதி, அவ்வளவுதான் தெரியும். ஆமென். ரோமுக்கு கொண்டு போறாங்க, 100 அதிபதியெல்லாம் கூட இருக்கிறோம், எஸ்கார்டு கூட இருக்கிறாங்க. சோத்திரம். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் பவுலை பத்தி தெரியும். சோத்திரம். நமக்கு வா 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 வான்னு கூப்பிடணும், மைக்கு போட்டு கூப்பிடணும், தனியாக ஃபோனில் கூப்பிடணும், வாட்ஸ்அப் குரூப்பு, என்னன்னாயா சர்ச்சில் இருக்குது ஐயா, நம்மளாம் என்னைக்கு இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வாட்ஸ்அப் குரூப் வச்சுன்னு இன்றைக்கி சாயந்தரம் கூட்டம், அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும். அப்புறமா நாள் நெருங்க 2 மெசேஜ், அன்றைக்கி முந்தின நாள் ஒரு 4 மெசேஜ், நாளைக்கு 6:30 மணிக்கு கூட்டம் இருக்குது, வந்துடுங்க, மறந்து விடாதீர்கள். ஆமாம். இந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பு. சோத்திரம். ஆமாம். இவ்வளோ மெயின்டைன் பண்ணாலும் அதுக்கும் தவிடு கொடுத்து அதுக்கும் ஏமாத்துற எவ்வளோ கதைங்கள்லாம் இருக்குது. ஆமாம். வாட்ஸ்அப் அனுப்பிச்சிங்க, ஐயோ நான் பார்க்கவே இல்லை, மறந்துட்டேன். ஆமாம்.
சோத்திரம். தெரியும் வாட்ஸ்அப் எப்படியும் வரும் அப்படின்னு. அதனால் ஏய் இரு 9 மணி வரைக்கும் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகாத, அவனுங்க அனுப்புவானுங்க. 9 மணிக்கு பார்க்கலாம். சோத்திரம். ஐயோ பாஸ்டர் நான் 9 மணிக்கு தான் வாட்ஸ்அப்பே பார்த்தேன் பாஸ்டர். சோத்திரம். நான் 5:45 பார்த்துருந்தேன்னா வந்துட்டு இருப்பேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். விலாங்கு மீன், ஏகப்பட்ட விலாங்கு மீன் அப்படி புட்ச வழின்னு போயினே இருக்கும். இவ்வளோலாம் வச்சு தான் கூட்டத்தை நடத்த வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு காலம் இருந்தது வால் போஸ்டரில் ஒன்றும் கிடையாது, எந்த குரூப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஜனங்கள் தாகத்தோடு கூட வந்த காலம். இன்றைக்கி எவ்வளோ குரூப்பை போட்டு மெயின்டைன் பண்ணி சோத்திரம் ஹல்லேலூயா இழுத்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. சோத்திரம். ஆமென். கவனிக்கணும். அப்போ உற்சாகமாய் யாரும் அவனை கூப்பிடல, ஆனால் அவனுக்குள்ளே இருந்ததான அபிஷேகம் அவனை உட்கார வைக்கல. ஆமென். அது செயல்பட வைத்தது. இப்படி பவுல் அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த பொழுது படிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. சொல்லுங்க, கவ்விக்கொண்டது. பக்கத்தில் ஒரு ஆளை பார்த்து சொல்லு, கவ்விக்கிச்சான். அப்படி சொன்னதானே புரியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கவனிக்கணும். விறகுகளை பொறுக்கி போடும் பொழுது விரியன் பாம்பு என்ன பண்ணுச்சான்? பவுலுடைய கையை கவி கொண்டது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாரும் கவனிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ விரியன் பாம்பெல்லாம் வராது, பயப்படாதீங்க. சோத்திரம். ஆமென். பவுலுடைய கையை விரியன் பாம்பு வந்து கவி கொண்டது. சோத்திரம். நல்லா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. கவி கொண்டது. எல்லாரும் சொல்லு. ஹல்லேலூயா. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ அவன் விறக பொறுக்கிறான், அனல் மூட்டணும்னு நினைக்கிறான். ஆமென். கொஞ்சம் ஊழியத்தில் செயல்படணும்னு நினைக்கிறான், 4 பேரை ஜபத்துக்கு ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கிறான். ஆமென். இப்படி நினச்சி கொஞ்சம் விறகுல பொறுக்கி நெருப்பில் போட்டு கொஞ்சம் 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 அனலாக 4 பேரை உருவாக்கலான்னு நினைக்கும் போது வந்து கவிக்குது. அதான் முதல்ல வாஸ்தவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கெர்ஜிக்கிற சிங்கம் எப்போ கவுலான்னு பார்த்துனே இருக்கும், விரியன் பாம்பு எப்போ கவுலான்னு பார்த்துனே இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவன் ஒருத்தன் ஆலயத்தில் எழும்பி 4 காரியம் செய்கிறானோ ஆமென், அவனுக்கு கம்பெனியில் மூடிடுவான், ஆட்டோ கவுந்துக்கும். ஆமென். வாங்கி போட்ட பழம் அழுகி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் ஏகப்பட்டது வந்து கவிக்கும் அவனை தான். மீதி குத்தங்கால் போட்டு குளிர் காயுத ஒன்றும் கவாது அதை. ஆமென். அது இதெல்லாம் பார்த்து தான் கிறிஸ்தவன் ஒரு ஸ்டேட்டஸ் எடுத்து ஒரு புள்ளி விவரம் எடுத்து ஒரு முடிவுக்கு வந்தான். என்ன முடிவுனா, தபார் போ கம்மன் திரும்பி வந்துரு. ஆமென். எதுலேயும் தலையிடாத, தலையிட்டினா கவிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நீ இப்போ தான் வந்திருக்கிற சர்ச்சுக்கு, உனக்கு தெரியாது, நாங்கள் அப்பவே வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை மாதிரி தான் நானும் உற்சாகமாக செஞ்சேன். ஆமென். ஹல்லேலூயா. என்னை கவிக்கிச்சு. இந்த பார் அடையாளம் பாருத்தியா கச்சுது. ஆமாம். அதனால தான் நான் இப்போ எதுலேயும் கலந்துக்கிறது இல்லை. சோத்திரம். ஆமென். நீ கூட வந்தியா, அமைதியாக உட்காந்தியா, பாட்டு பண்ணியா, காணிக்கு போட்டியா, தோத்திரம் பண்ணியா, போய்கினே இருந்துரு. ஆமென். ஹல்லேலூயா. 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 நீ ரொம்ப தலையிட்டினா கவிக்கும். சோத்திரம். ஆமென். இந்த மாதிரி அனுபவம் உள்ள விசுவாசி ஒவ்வொரு சபையிலும் ஒரு கொத்து கூட்டங்குது. இது என்ன பண்ணனா, விறகு பொறுக்கிறோன்னு முன்கூட்டியே உஷாராக்கிடும். டேய் வானா, நான் போன வருஷம்லாம் இப்படி தான் பண்ணின்னு இருந்தேன், செம்தியாக வாங்கி கட்டினேன் அவர்கிட்ட. ஆமென். வந்து கவிக்கும், வானா விட்டுடு. இப்போ கவிச்சுன்னா அவன் என்ன சொல்லுவான், நான் சொன்ன பற்றியா, நாங்களாம் ஒழுங்காக குத்துக்காலம் போட்டு இங்கே உட்காந்து குளிர் காஞ்சி நிற்கிறேன், உனக்கு இன்னும் இப்போ ஆச்சு, உன்னை இந்த 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 ஊர் தலைவர் சொன்னார் விறகு எடுத்து வந்து போடுன்னு. ஆமென். அவர் பேர் கீழே வருது, அப்புறமா படிக்கலாம், நல்ல பேர், உங்கள் குழந்தைங்களுக்கு வச்சுக்கோங்க. அந்த தீவனுடைய தலைவர் சொன்னாரா, வந்து 2 விறகு சொல்லி பொறுக்கி உள்ளே போடுப்பா, உன்னை பார்த்தா நல்லா ஆள் வாட்ட சாட்டமாக்குது வான்னு கூப்பிட்டாரா? இல்லை, நீ எதுக்கு துருத்துருன்னு இறங்கின? ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஊழியத்தில் இறங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கவிக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஊரை சுற்றிட்டு ஊழியம் பண்ணிட்டு வந்திருக்கிற, நிறைய எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிற, நான் சொல்கிறேன். ஆமென். அந்த ஆவியெல்லாம் ஓடும் போது உனக்கே கொஞ்சம் காபராவாக இருந்திருக்கும், ஆனால் இது எதுவும் உன்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒன்று முன்னை தொடாது. ஆமென். அதை நசுக்க உனக்கு நான் அதிகாரம் தரேன். சோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென்.
எனவே இந்த நாட்களில் இந்த ஜெபத்துக்குள்ள வந்திருக்கிறதான நீங்க வழங்கி கொண்டோம். நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உன்னை ஜெப வீரனா ஜெப வீராங்கனையா மாற்றி சபையில செயல்படுகிறவனா கர்த்தர் உன்னை உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி பல விஷயங்கள் உன் குடும்பத்துக்குள்ள வரலாம், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில வரலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. பலது உன்னை கவ்வுவதற்கு அது ஆயத்தமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் உன்னை கவ்வுகிற ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி என் தேவன் பாதுகாப்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் கவ்வுச்சுன்னு சொல்லி நினைச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவில் சுவிசேஷம் வந்திருக்காது. ஆமென். இது கவர்த்துக்காக பயந்திருந்தாங்கன்னா மிஷனரிகள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்க மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளோ விஷயம், எவ்வளோ ஊழியக்காரர்களை கவச்சு, ஆனால் ஒன்றையும் சேதப்படுத்தாதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு வரைக்கும் சபைகளில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சோத்ரம். என்னன்னா ஐயா பயங்காட்டுறாரு, எதனா கவிடும் பொழுது நம்மெல்லாம் கொஞ்சம் உற்சாகமாக தானே செயல்பட்டுக்கிறோம், எதனா வந்து கவிட போகுது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. இது ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அது கவ்விடுச்சு கையை. படிங்க, கீழே படிங்க. அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது. இருமா, கையில் தொங்கி எனக்கு சொல்லுங்க, தொங்கின்னு இருக்குது சொல்லுங்க. தொங்கின்னு இருக்கிறத அந்த தீவார் கண்ட பொழுது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதுக்கு சந்தேகமே இல்லை, சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான். இவன் பாரு சமுத்திரத்துக்கு தப்பி வந்தோம், பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை என்று தங்களுக்குள்ள அதுதான் கவனிக்கணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தீவார் தொங்குறத பார்த்தான், பவுல் கையில் தொங்கின்னு இருக்கிறத. சோத்திரம். பார்த்த உடனே ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இவன் பயங்கரமான ஆள் போலகுதே. ஆமென், சோத்திரம். இவ்வளோ பேரை விட்டு அவனை கவிச்சு பாரு. உனக்கு விஷயம் தெரியாது, அவன் கொலைக்காரனாக இருப்பான். கொலைக்காரனாக இருப்பான் இல்லை, சத்தியமாக கொலைக்காரன் தான். அடுத்தது ஆமாம். உடனே அங்கே ஒரு தாத்தா பெரிய இருந்திருப்பார். எப்பா இது அப்படி இல்லைப்பா, இது வந்து தலைமுறை தலைமுறையாக பழி. இவன் அப்பன் இவன் தாத்தன் பூட்டெல்லாம் என்னென்ன அநியாயம் பண்ணானோ யாருக்கு தெரியும். சோதர். இவன் கடல் முழுங்கத்துக்கு பார்த்துச்சு, அங்கே தப்பிச்சு வந்தான். நம்ம தீவு விடுமா? நம்ம தீவில் வந்து சாவு வந்திருக்கிறான் தாத்தா சொல்கிறார். அப்படி ஒரு கேங் உருவாயிடுச்சு அப்படி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு நிறைய பேருடைய பொழுதுபோக்கே நீ நானும் தான். ஆமென். டிவி போக எல்லாம் சீரியலும் போர் வச்சு போகிறது எல்லாம் இதெல்லாம் டிவி போக இன்ட்ரெஸ்டானது என்னன்னா ஆமென் நீ நானும் தான் பேச்சு மற்றவனுக்கு. சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஆமென். சபையில் பொறுப்பில் இருக்கிறவங்க, சபையில் ஊழியத்தில் செயல்படுறவங்களாம் கவனிக்கணும். ஆமென். நீ தான் பேச்சு. ஆமென். உன்னை பற்றி தான் பேசும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு என்ன சர்டிஃபிகேட்னாலும் கொடுக்க, எத்தனை சர்டிஃபிகேட்டாலும் கொடுப்பான் ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கொலைபாதகன், எந்த சந்தேகமும் இல்லை. எப்படி பேசுகிறான் பாரு. போய் பார்த்துட்டு இவன் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாதிரி பேசினுக்கிறான். எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சுது அவரை பார்த்தபோது. அதனால தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க பொழுது. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் பேச்சு போயினே இருக்குது. 21 நாள் ஜெபம் முடிச்சிருக்கிறீங்க, கவனிச்சுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பேசும், உன்னை பற்றி பேசும். ஊர், ஏற்ற வீடு, பக்கத்து வீடு, உன் சொந்த பந்தம், சபைக்குள்ளே இருக்கிறோம், எல்லாம் பேசுவான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஜெபம் ஜெபம்னு ஒன்று இன்னமும் கையில் தொங்குது. என்னது அது? கவிச்சுங்க, தொங்கினுக்குதுங்க. ரொம்ப பெருசாக போனேன், இது வந்து உன்னை கவிட்டுக்குது. ஆமென், ஹல்லேலூயா. உன் இயேசுநாதர் காப்பாற்றலையா இதுலேருந்து? ஆமென். இதெல்லாம் பேசும். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ நீ போய் ஜோம் பண்ணி தான் இந்தியாவை ரட்சிக்கப்படுற மாதிரி கூத்தாடின்னு இருந்த. இப்போ என்னது அது? என்னமோ தொங்குது. என்னது? ஆமென். அது விரியன் பாவு கவிக்குச்சு. சரி. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நான் பேசுறது புரியுதா, விளங்குதா? ஹல்லேலூயா.
ஆமென். எல்லாம் பேசும். ஸ்தோத்திரம். இது தொங்கினே இருந்தது. இவன் எல்லாம் பேசிட்டே இருந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் அந்த இருங்க, 3ஆம் வசனம். அந்த பூச்சிக்கு என்ன பேர் படி? 3ஆம் வசனத்தில் விரியன் பாம்பு. 4வதுல என்னது? விஷப்பூச்சி. இப்போ 5வதுல என்னது? பூச்சி. ஸ்தோத்திரம். ஆமென். முதல்ல என்னது? விரியன் பாம்பு. அப்புறமா என்னாச்சு? அது விஷப்பூச்சி ஆச்சு. இப்போ என்னாச்சு? பூச்சி. ஸ்தோத்திரம். ஆமென். இதுதான்டாப்பா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வந்து கவ்வும்போது என்னமோ கவிச்சு, அவ்வளோதான். ஊனம். என்ன கவிச்சு? ஐயோ, எது கவி இருக்குது? விரியன் பாம்பு. ஆமென். அடுத்தது விரியன் பாம்பை பார்த்துனாக்கிற அது தொங்கினேக்குது. சோதரன் இந்த பக்கம் போகிறான், அந்த பக்கம் போகிறான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரான், பாட்டு பாடுறான், துதிக்கிறான், இது தொங்கின்னு தாங்குது. ஆமென். ஜபத்துக்கு வரான், ஜபம் பண்ணுகிறான், இது தொங்கினுக்குது, கவினுக்குது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் நாள் ஜபத்துக்கு வந்தவொடனே இதை பார்த்த உடனே ஐயோ விரியன் பாம்பு, ஐயோ என்ன பண்ணுமோன்னு. 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 14 ஆச்சு, 21ஆவது நாள் பார்த்தா எப்படிக்குது? என்னது கவி தொங்கினுக்குது? அது பூச்சிங்க. அது பாட்டுன்னு கிடக்கட்டும், அது பூச்சி. இப்படி நீ பண்ணினா பிசாசுக்கு எப்படி இருக்கும்னு யோசித்து பார்க்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவன் விரியன் பாம்பை விட்டு உன்னை பிடிக்க வச்சா நீ அதிலே தொங்கிக்கணும், சுற்றின்னு வந்துட்டு அல்லையிலெல்லாம் போட்டு பைபிள் எல்லாம் படிச்சுட்டு 21 நாள் ஜபம் முடிச்சுட்டு என்னாச்சு நீ நம்ம சொன்னிய அப்படின்னா அது அப்படியேத்தான் இருக்குது. ஆமென். அன்னைக்கு சொல்லும் போது அப்படியே பொழு 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 கண்ணீர் வந்து இப்படி ஆயிடுச்சாக்கா, அப்படி ஆயிடுச்சாக்கா. இப்போ கேட்டா நீ ரொம்ப அழுதிய, என்ன ஆச்சு? அது அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசியாக இது என்ன ஆகிப்போது? பூச்சி ஆகிப்போகுது. அவ்வளோதான். அது பாட்டுன்னு ஒரு பக்கம் தொங்கின்னு இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ உடம்புல தொங்குது, இது ஒரு பக்கம் தொங்கின்னு போட்டுவேன். ஸ்தோத்திரம். ஆமென். அதெல்லாம் நீ விலை குத்து வாங்கி தொங்க விட்டுனுக்கிற, இது அவன் தொங்க விடுறான். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனையை நீ பார்க்க பிரச்சனை ஒரு நாளில் உன் கண்ணுக்கே தெரியாது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இது பாட்டுன்னு கவ்வின்னு தொங்கி இது கட்சி இது விஷத்தை உள்ளே ஏற்றி கடைசியாக நான் நம்ம விஷம் அதுக்குள்ளே போய் அது நல்ல புள்ள மாதிரி நம்மக்கிட்ட அடங்கி நம்ம சொல்கிறத ஏய் போயிடுறியா, இறங்கிடுறியா, சரி நான் போயிடுறேன், விட்டுடு என்ன. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். ஹல்லேலூயா. பல விஷயங்கள் வரும், பல காரியங்கள் வரும். ஐயா உள்ளே வந்தவுடனே நான் கேட்டேன், என்னய்யா இவ்வளோ மழையில் வந்துட்டிங்களேண்ணா? இதெல்லாம் ஒரு மழையா? மழையிலே நாங்கள் பேசியிருக்கிறோம். இப்போ மழையில் காரில் வருது எங்களுக்கு, நான் மழையிலே நின்று பேசியிருக்கிறோம் அப்படின்னாரு. ஆமென். அப்போ பாருங்கள், மற்றவனுங்களும் ஐயோ மழை வந்துச்சு ஏறு, உள்ளே ஏறு, ஆட்டோவில் ஏறு, காரில் ஏறு, மழைண்ணா. இவரு அது பூச்சி அதுண்ணா. சாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஊரில் மழையை பார்த்தா ஏறு உள்ளே போய் நிற்காத போடுறான் அவனை. ஏன்னா மழைக்கு எப்படி போய் போடுறேன், அது பூச்சியை தூங்கினுக்கிட்ட போட்டோம். சாத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அனுபவத்துக்கு கர்த்தர் ஒன்று அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் உன் பிரச்சனையே பார்த்து பேசிகிட்டே இருக்காதீங்க. அது பார்த்து பழகி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உன் ஆவிக்குரிய மனுஷன் பெருசாக வளர அபிஷேகத்தினால உன் பாத்திரம் நிரம்ப கர்த்தர் உன் தலையில் எண்ணெய் ஊற்ற இந்த விரியன் பாம்பெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பூச்சியாக கர்த்தர் மாற்றி போடுவார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சோதரன், நீ எதுக்காக இன்னைக்கு அழுவுறியோ அதுக்காக இனி அழமாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. எதை கண்டு நீ பயந்து கொண்டு இருக்கிறாயோ அதை குறித்த பயம் விலகி போயிடும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை கர்த்தர் அப்படி அனுப்பிச்சு கொடுத்தாருன்னா போதும், நீ பைபிள் படிக்கும் போது பயந்து இருந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த ராத்திரி எத்தனை விரியன் பாம்பு வேணா எங்க வேணா தொங்கின்னு கிடக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. சோத்ரம். இந்த விரியன் பாம்பு எப்போ என்னை விட்டு போகணுன்றது எனக்கு மேட்ரு இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அது தானா இறங்கி என்னை விட்டு அதுவாக ஓடி போயிடும். சோத்ரம். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்த வசனங்களுக்குள்ள வந்தா அடுத்து ஒரு குரூப் பேசுது. ஆமென். அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து கொண்டே இருந்தார்கள். நல்லா நீட்டி சொல்லு. ஆமென். இந்த அக்காடின் வாசிப்பை பற்றி அப்படி 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 எடுத்து அந்த ஃப்ளோ விட்டு அந்த மாதிரி தான் பார்த்து கொண்டே இருந்தாருங்க. ஆமென். நிறைய பேரை பாரு உன்னையும் என்னையும் பார்க்குறதே வேலையாக வச்சுனுக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம வண்டி எடுத்தா இறக்கினா பார்ப்பான், உள்ளே ஏற்றினா பார்ப்பான், கேட்டை திறந்தா பார்ப்பான். நான் யோசிப்பேன், டெய்லி தானடா பார்த்துனுக்கிறேன், என்ன ஏன்டா இப்போ உள்ளுக்குள்ளேருந்து இப்படியெல்லாம் ஏன்டா பார்க்குற, நல்லாத்தான் வெளியே தான் வந்து பாருண்டா. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக்கிறீங்களா ஜனங்களா? சோத்திரம். ஆமென். ஏற்று வீட்டுக்காரனாக தான் இருப்பான், பக்கத்து வீட்டுக்காரனாக தான் இருக்கும். அது அப்படி ஒளிஞ்சு அப்படி ஸ்க்ரீன் அப்படி நவுத்திட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இறங்கி வெளியே தானே போகிறோம் வீட்டை விட்டு. நம்ம பார்த்தோன்னே மூஞ்சி இழுத்துக்கும். சோத்திரம். ஆமென். நான் சமீபத்தில் ஒரு விசுவாசி வீட்டுக்கு போனேன். நானும் என் மனைவி காரை நிறுத்திட்டு போனால் அந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஆயா. ஸோ அது நல்லா தான் வெளியே வந்து பார்த்தானோ, அது உள்ளுக்குள்ளே ரூமுக்குள்ளே இருந்துன்னு அப்படியே நான் சொன்னேன், அம்மா அது பாரு எப்படி பார்க்குது பாரு, ஆயா கேள்வி எப்படி பார்க்குது பாரு. அது அப்படி யார் வந்தா, எதுக்கு வந்தா, என்ன பண்ணாங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு. ஆமென். பார்த்து கொண்டே இருந்தான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எதுக்கு தெரியுமா? அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சடுதியாக நீ விழுந்து சாவேன்னு பார்த்துனே இருக்கிறான். வீக்கம் கண்டு சாவேன்னு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. பார்த்தவன் பார்த்து கொண்டே தான் இருந்தான். ஆமென், சோத்திரம். இப்போ இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும், இப்போ இந்த பசங்க இப்படி ஆகிடும், இப்போ இந்த ஊழியம் இப்படி ஆகிடும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையிலிருந்து அவனால் எழுந்துக்கவே முடியாது. ஐயோ இந்த கடன்லேருந்து அந்த குடும்பம் வெளியே வராது என்றெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய ஆசை, ஜனத்துடைய ஆசை அதுதான். வீக்கம் கண்டு என்ன பண்ணுவானா சொல்லு, சாவான். டாக்டர் மாதிரி பேசுகிறான் பாரு. வீக்கம் கண்டு இப்போ சடுதியாய் சாவான். அவன் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஏன் இவ்வளோ பேசுகிற, எவனா மருந்து கொடுத்தியா அவனுக்கு, இல்லை ஒரு பச்சையில் எடுத்துன்னு போட்டியா அவனுக்கு, ஒன்றுமே பண்ணாமல் இப்போ செத்துருவான். இப்போ வீக்கம் கண்டு சாவான். அட பாவி, அநியாயமாக இருக்குதுடா, எதனா எடுத்துன்னு செய்யுங்களேன். எப்பா விரியன் பாம்பு ஒன்று ஏறி போட்டுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ செத்துருவ, எங்கள் தீவில் இந்த பச்சையில தான் கட்டுவோம் அப்படின்னு வாயில் கீழே எவனா எதனா ஊற்றினானா பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் நம்மளை சுற்றி இருக்கிற நிலைமை. நம்ம சாவோன்னு தெரிஞ்சால் கூட மருந்து அரைக்க மாட்டான். ஆமென். இதோ இப்போ சடிதியாக மேட்ரு முடிஞ்சிடும். ஹல்லேலூயா. பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆமென். இந்த ராத்திரி அன்பு சபையை, அன்பு சகோதரா சகோதரியை, உன்னை நிறைய பேர் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. உன் கையில் தொங்கி கொண்டு இருக்கிறத பார்த்து கொண்டே இருக்கிறான். உன்னுடைய பிரச்சனையை பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையோடு கூட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இது எப்படி சபைக்கு போகுதுன்னு பார்த்தலான்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. இவள் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கையில் பவுல் என்ன பண்ணாராம், அதை என்ன பண்ணாராம், உதறி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அணுகாமல் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஒரு தீங்கும் அண்டாமல் இருந்தது. அவன் உதறி போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீமையும் அவனுக்கு வராம கர்த்தர் பாதுகாத்தார். அவன் உதறி போட்டானான். சோத்திரம். ஆமென். அதாவது இப்போ ஒரு சின்ன பூச்சியை மேலே வந்துன்னா, பாஸ்டர் அங்கே இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், உதறிடுவேன். அந்த மாதிரி எதை உதறான், விரியன் பாம்பை உதறான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஹல்லேலூயா. உதறி போட பழகு. பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆளு என்ன பண்ணுதுன்னா உதறி போடுறதா இல்லை. அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஒரு சாட்சிக்கு டைம் தரீங்களா, அதாகப்பட்டது என்னன்னு சொன்னா, புதன்கிழமை வந்து கவிக்குச்சு. இப்படியே என்ன பார்த்தேன் நான். உதறி போடாத.
ஆமென். அதை பற்றி பேசாத. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விரியன் பாம்பு சைஸ் என்ன தெரியுமா? தலை எப்படி இருந்தது தெரியுமா? என்னையத்தான் பார்த்துன்னு இருந்தது. ஒரு ஸ்டெப் வச்சுருந்தா புஷ் நடிச்சிருக்கும். ஆமாம். இதெல்லாம் பேசாது. அது மேட்டராக நினைக்க. அது என்ன பண்ண? உதறி போடு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசே, உன்னை பற்றியெல்லாம் நான் ஒன்றும் பேசினுக்க போகிறதில்ல. நீ கொடுத்துருக்கிற பிரச்சனையை பற்றி பேசினுக்கிறதில்ல. நீ தூரம் போ. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. நெருப்பில் உதறி போட்டு அவர் பாட்டுன்னு இருக்கிறார். எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறான் சாவான்னு. ஆமென். எவன்லாம் வேதத்தில் அவன் சாவான்னு பார்த்தானோ அவன்லாம் தான் செத்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பேதுரு துரத்தி கொண்டு ஏரோது போனான். ஆனால் பேதுரு எருசலேமுக்கு வந்துட்டார். ஏரோது திரும்பி வரல. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சாப்டரை துவங்கும் போது பேதுரு ஏரோது 2 பேர் இருக்கிறாங்க. முடியும் போது பேதுரு மட்டும்தான் இருந்தார். ஏரோது இல்லை. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அதனால் உன்னை பார்க்கிறவனை கண்டு நீ இருதயம் பயந்துராத. உன் காரியங்களை உதறி போட்டுட்டு கர்த்தரை நோக்கிப்பார். அவர் விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறதான கர்த்தர் அவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார், இதை எல்லாம் மிதித்து போடக்கூடியதான அதிகாரத்தை நான் தந்திருக்கிறேன். இது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அது விரியன் பாம்பாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்டதான பிரச்சனைகளாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்டதான போராட்டங்களாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்மை அற்புதமாய் காப்பாற்றி நடத்துகிறதான கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து நிறைய வசனங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சங்கீதம் 58ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். ஆமென். செவிட்டு விரியணும். பாம்பாட்டி என்னத்தான் ஊதுனாலும் கேட்காத மாதிரியே இருக்குமா. செவிட்டு விரியன். சோத்திரம். ஹல்லேலூயா. விரியன் பாம்புக குட்டியே, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உனக்கு வகை காட்டினவன் யாருன்னு கேட்குறாரு. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். அப்போ என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி, அதை குறித்து கவலைப்படவே கூடாது. இதை நான் வாசித்து கொண்டு இருக்கையில், இந்த செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கையில், எனக்கு நான் புரிந்து கொண்டதான ஒரு காரியம், பவுலை கவனித்து பார்த்தேன். ஆமென். இந்த இடத்துல ஜனம் பேசுகிறாங்க, என்னென்னலாம் பேசுகிறாங்க, ஆனால் பவுல் ஒரு வார்த்தை பதில் பேசவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பவுல் யாரு? பவுல் யாரு? நல்ல பேச்சாளர். ஆமென். ஹல்லேலூயா. வாயை திறந்தா மூடுறது கஷ்டம். எங்க எவன் போய் எது பண்ணாலும் தர்க்கத்தில் இறங்கிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. இவர் பிரசங்கியாரு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இவர் வாயை மூடுறது ரொம்ப கஷ்டம். இவர் ராஜாவுக்கெல்லாம் அபயம் விடுவார். ஆமாம். இதை பாரு, என் கேஸை நீ விசாரிக்காத, ராஜாவை விசாரிக்க சொல்லு, நான் அவர்கிட்ட பேசுவேன். ஆமென். என்ன தைரியம் இருக்கும் பார். ஹல்லேலூயா. அவரை கூப்பிட்டு வந்து சிங்காசனம் உட்கார வச்சுட்டு இவர்னு உட்கார்ந்து பேசுவார். ஆமென். சரித்திரம் பேசுவார், யூத மார்க்கத்தை குறித்து பேசுவார், ஆண்டவரை குறித்து பேசுவார். இப்படி பேச்சாற்றல் உள்ளதான ஒரு மனுஷன் ஜனம் இவ்வளோ பேசினாலும் அமைதியாக இருந்தார். ஒரு வார்த்தை பேசலை. ஹலோ, ஒரே ஒரு அம்மா தான் ஆமென் போட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நம்ம கெட்டு போகிறதுக்கு காரணமே பேசுறது தான். சோத்திரம். ஆமென். வந்துட்டியா? சீக்கிரமா வா. என்னம்மா வேலை? நீ வா, நான் சொல்கிறேன். ஆமென். அப்படியே உள்ளே வராது, அப்படியே ஏறு. நான் ரெடியாக தான். இன்றைக்கி போய் அவனை என்னன்னு கேட்டு வரலாம், வா. சோத்திரம். அவன் உள்ளே கூட வர மாட்டான். அப்படியே போய் கேடு, என்னான்னு கேட்டு வந்துடலாம். என்னன்னு இல்லை, அவன் இப்படி சொன்னானா. சோத்திரம். உனக்கு யார் சொன்னா? அவன் சொன்னான் ஃபோன் பண்ணி. அப்படியே வண்டியை ஓட்டு. ஆமென். ஹல்லேலூயா. அங்கே போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு இவங்ககிட்ட சண்டை போட்டு. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. உன் விலையேற பெற்றதான பெட்ரோலை இதுக்கெல்லாம் செலவு பண்ணாத. ஆமென். ஏவன் என்ன பேசினாலும் சரி, பவுல் ஒரு பேச்சும் பேசவே இல்லை. நான் யார் தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா. ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் எதுக்காக இந்த ஷிப்பில் வந்திருக்கிறேன்னு தெரியுமா. சோத்திரம். ஆமென். இதெல்லாம் ஒன்றுமே பேசலை. அமைதலாக இருந்தார். சில நேரங்களில் அமைதியாக இருக்க பழகுங்க. ஹல்லேலூயா. அமைதலாக இருங்க, மௌனமாக இருக்க பழகுங்க. அவள் தன்னுடைய இருதயத்தில் வைத்து கொண்டாள். தெய்வத்தூதன் வந்து சொல்லிட்டு போகிறான். ஆமென். நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவ. அவன் சொன்ன எல்லாற்றையும் மரியாள் தன் இருதயத்தில் வைத்து கொண்டான். ஆமென். எனவே இந்த ராத்திரி இந்த உபவாசத்தினுடைய ஜெபத்தினுடைய இந்த இறுதி நாளில், ஆமென், ஹல்லேலூயா,
பவுலுடைய அனுபவம் உன்னுடைய அனுபவமாய் மாறணும். ஹல்லேலூயா. பவுலோடு கூட இருந்ததான கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். 7ஆம் வசனம் 6ஆம் வசனம். பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட பொழுது வேற சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். போ. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேற சிந்தையாகி, அவ்வளவுதான். இவன் இப்படி டபால்னு இங்க பேசுவான் இப்படி. ஆமென். இந்த குரூப்ல இருந்து அந்த குரூப்ல சேர்ந்தா அது வேற மாதிரி பேசுவான். ஹல்லேலூயா. இவன் சிந்தை மாறினே இருக்கும். சாவான்னு பார்த்தா சாவல. ஒன்னு என்ன ஆகிட்டான்? தேவன் ஆகிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு வாரம் ஒருத்தனை முன்னாடி நிற்க வச்சு பாட்டு பாட வச்சேன், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இன்னொரு விசுவாசி வந்து சொல்கிறாரு, அவர் அந்த ஐயா வந்தார், தவுளோண்டு பொடி பையன் இவன் பாடுறவன். இப்போ விசுவாசிக்கு எப்படி ஆகிப்போச்சு? அந்த ஐயா வந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். இவனுங்களை என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் புரியல. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். திடீர்னு தான் தலையில் தூக்கிப்பான், திடீர்னு தபால்னு கீழே போட்டுருவான். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் ஐயா மாதிரி யாருமே இல்லை வேணுவான். எங்கள் ஐயா மாதிரி யாரும் மோசமாகவும் இல்லை. இந்த கீபோர்டில் ஆக்டர் இருக்குதுல்ல, அப்படின்னு அந்த மாதிரி டபால் அப்படி அப்படியே ஆக்டர் மாறி அது அங்கே போட்டு வேற சிந்தை ஆனான். வேற சிந்தை ஆனோன்னு என்ன நீ இப்படி சொல்லிட்ட? அவன் தேவன் ஐயா. ஆமாம். ஆமென். ஹல்லேலூயா. அவன் உதிரி போட்டு போயினக்கிறான், அவன் தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு சபைகளில் நல்ல விசுவாசம் உள்ளவங்க, நல்லா ஜெபிக்கிறவங்களெல்லாம் பார்த்தா சிலர் தேவனாக்கிடுது. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பூமியில் தேவன் ஒருவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு இடத்துல பேசின்னு இருக்கும்போது, எங்கே பேசியிருந்தேன் ஞாபகம் வரல, சரி எங்கன்னா பேசினுக்கிட்டோம் ஒரு பேசினுக்கும் போது சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்தான், நீ என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா தான் உனக்கு நடக்கும். ஸ்தோத்திரம். நீ பாஸ்ட் அம்மா கிட்டலாம் போய் ஜெபம் பண்ணினா ஒன்றும் நடக்காது. நீ என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிங்கன்னா தான் காரியம் நடக்கும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப துக்கம் ஆகிடாதீங்க. ஆமென். சிலர் இந்த மாதிரி ஆளெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஆமாம். இவருக்கு ரொம்ப வல்லமை, அவருக்கு கொஞ்சம் வல்லமை, இவங்க கிட்ட போவாத, அவங்க கிட்ட போவாத, என்கிட்ட வந்து என்ன தான் காரியம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த பாஸ்டம்மாக்கு என்ன தெரியும்? பாவம் அது. இங்கே நான் ஜெபம் பண்ணுறேன் வா. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள்லாம் ஒரு மாதிரி பார்க்குறது பார்த்தா இன்னும் உள்ளுக்குள்ளே ஏதோ மேட்ரு இருக்குது போல இருக்குது. இங்கே இல்லை ஒரு மாதிரி போகுது உங்கள் கண்ணு மூஞ்சி எல்லாம். எனக்கு எதுவும் தெரியாது ஏசப்பா, எனக்கு எதுவும் தெரியாது, நான் கை கழுவிடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் மூத்தவன் அப்படின்னா அவன் அனுபவம் சொல்லணும், அவன் மூத்தவன். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க கேவலமாக பேசும்போதும் இவன் வாய் திறக்கலை, தேவன்னு பேசும்போதும் அவன் வாய் திறக்கவே இல்லை. காரணம் என்னென்னா இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டாவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் அவன் ஒரு பொருட்டாவே நினைக்கல. அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் யார் என்பதை நீ புரிந்து கொள்ளணும். அவன் விறகை எடுத்து வந்து போட்டு அனல் மூட்டுகிறவன் மாத்திரம் அல்ல, அடுத்த வார்த்தை சொல்லுது, தீவுக்கும் முதலாளி ஆகிய பேரப்படி பிபிலியு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லு. உன் பையனுக்கு வச்சுக்கோ, பிபிலியு. அவன் முதலாளி, நல்ல பேர் பிபிலியு. இங்கே வா பிபிலியு, அங்கே போ சொல்லு. ஏன்னா பெரிய முதலாளி, தீவுக்க முதலாளி அவன். என்ன பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துல சமீபத்தில் இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாக விசாரித்தான். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கப்பலில் வந்த அத்தனை பேர் ஒழுங்காக உட்காந்து சோறு சாப்பிட்றானா அது காரணம் பவுல். ஆமென். ஹல்லேலூயா. இவரை பார்த்து தான் எல்லாம் அலண்டு போயிட்டு வந்தவனுக்கு எல்லாம் 3 நாள் அந்த முதலாளி கூட்டின்னு வச்சு நல்லா பட்சமாக விசாரித்து, பிபிலினுடைய தகப்பன் ஜுரத்திலும் இரத்த பேதியிலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துல போய் ஜெபம் பண்ணி போடுவார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னடா சாஞ்சிட்ட? ஹல்லேலூயா.
நம்மள அந்த என்ன பண்ணு தெரியுமா? அவன் அந்த தீவினுடைய ஓனர் வந்த உடனே நம்மளை அவன் பச்சமாக விசாரித்த உடனே, உங்கள் தீவில் இந்த தாடி வச்சு ஒருத்தங்கிறானே அவன் யார்? நான் என்னை பார்த்து அவன் கொலைப்பாதகன்ட்டானே. இன்னொருத்தவன் கூடக்கிறான்ல, நான் வீங்கி போய் செத்து விடுவேனா? இவனெல்லாம் கொஞ்சம் கூப்பிட்டு விசாரி. ஆமென், ஹல்லேலூயா. பேசின அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு இருப்போம். ஹல்லேலூயா. அவன் யாருக்கிட்டேயும் போய் எந்த ரிப்போர்ட்டும் பண்ணவே இல்லை. சோத்திரம். அதனுடைய ஓனரே அவனுக்கு பட்சமாக நின்னாலும், ஆமென், நடந்த சம்பவங்கள் எல்லாம் அங்கே சொல்லிட்டு அங்கே போய் நியாயம்லாம் கேட்டுனே இல்லை. காரணம், நான் சொன்ன மாதிரி அது அவனுக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவனுடைய குறிக்கோள் எல்லாம் ஜெபம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தீவுக்குள்ளே போயிட்டு என்ன தான் பண்ணுறாரு? ஜெபம். அவர் சொல்லியிருப்பார் பொழுது முதலாளி, எங்கள் அப்பா இப்படி இருக்குதுன்னு. அப்படியா? நான் ஜெபம் பண்ணுறேன். ஆமென், சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மௌன நான் சாவணுன்னு இருந்தெல்லாம் உங்கள் அப்பனுக்கு வைக்கிறான் இரு ஆண்டவர். சோத்திரம். நான் இருக்கும் போது என் கண்ணு முன்னாடி உங்கள் அப்பா சாவாடுறான். இது இல்லை பவுல் சொல்கிறார், ஐயோ உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் ஜெபம் பண்ணுறேன். அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணுறான். சுகத்தை கர்த்தர் தந்தாராம். அடுத்தது வியாதியாக இருந்தால் எல்லாரும் வந்துட்டானா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய சுகமளிக்கும் கன்வென்ஷன் குருசேடை நடக்குது அங்கே தீவுக்குள்ள. அவன் வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு குருசேடை பார்த்துருக்க மாட்டான். அவன் வாழ்நாளில் இப்படிப்பட்டதான அற்புதத்தை கண்டு இருக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதிஸ்தனும் வந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு என்ன பண்ணுது? ஐயா எனக்கு தலை சொட்டுது. உனக்கு என்ன பண்ணுது? முட்டு வலிக்குது. உனக்கு என்ன பண்ணுது? இயேசுவின் நாமத்தினால ஜெபம் பண்ணா எல்லாவனுக்கும் சுகம் நடக்குது. சோத்திரம், ஹல்லேலூயா. போடு ஹல்லேலூயா. ஆமென். நம்மளை மாதிரி ஒவ்வொன்று மூஞ்ச தூக்கி வச்சுன்னு, இது ஒரு தீவுக்கு பேர் மெலித்தா. ஐயா என்னத்த மெலித்தா? ஆமென், சோத்திரம். கண்டதை பேசுது. இதெல்லாம் ஒரு சபை, இதெல்லாம் ஒரு விசுவாசி, இதெல்லாம் ஒரு ஊழியமா? நம்மளுக்கு அப்படியே எதனா மென்னுக்குன்னே இருக்கணும், பபுள் கம் மாதிரி. சோத்திரம். அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுன்னு சுற்றினு, ஏப்பா ஒரு மாதிரி இருக்கிற? இல்லை, நான் என்னை பார்த்து செத்துப்பிடுவேன்ட்டான். ஆமென். எனக்கு வீக்கம் வந்து செத்துருவேணும். சும்மா செத்துருவேன்னா கூட நான் பரவாயில்ல, வீக்கம் கண்டு செத்துருவேன்னு சொன்னான். அப்படி இப்படியே புலம்பின்னு எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இதே பேசினேன். இல்லை, அவருடைய நோக்கமெல்லாம் இதை தூக்கி உதறி போட்டு ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மெலித்தாவுக்கு என்னை கொண்டு வந்த நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் நிறைவேறணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் சேதம் உண்டாயிற்று? ஏன் கப்பல் சேதம் உண்டாயிற்று? என்னை ஏன் இந்த தீவுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கவ்வி பிடிச்சதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு, பேசின வார்த்தைகள் எல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு அவனுடைய ஊழியத்தை அங்கே நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராத்திரி அன்பு சபையே, அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென், ஹல்லேலூயா. கண்ட காரியங்களை பேசிக்கொண்டு உன் ஊழியத்தை நீ 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 இழந்து போகாதபடி, உன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போகாதபடி, தேவன் தந்த அபிஷேகத்தினால சபைக்குள்ள ஊழியத்தை நிறைவேற்று. அதுதான் உன்னுடைய நோக்கமா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே போனாலும் அவன் அடுத்தவன் அனல் மூட்டணும். அதுதான் அவனுடைய நோக்கமா இருந்தது. ஜெபம் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. வியாதியா இருக்கிறானா, நான் வரேன், நான் ஜெபம் பண்றேன். ஆமென், ஹல்லேலூயா. இங்க வா, நான் கூட்டின்னு போறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த அனுபவங்கள் தான் இருந்தது தவிர மூஞ்ச தூக்கி வச்சுன்னு அப்படியே ஊனெல்லாம் சுத்தின்னு வரல. இவன் இப்படி சொல்லிட்டான், அவ அப்படி சொல்லிட்டா, இந்த அம்மா அப்படி சொல்லிச்சு, இந்த பிரதர் இப்படி சொல்லிட்டார், எல்லாம் அப்படிதான் சொல்லுவான் போ. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் பாரு? ஆண்டவர் சொல்றார், இதை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க நான் உனக்கு பலன் தந்திருக்கிறேன். இது ஒன்றும், இவன் பேசுற பேச்சு ஒன்றும், இவன் நினைக்கிற நினைப்புகள் ஒன்றும், இவன் திட்டங்களில் ஒன்றும் உன் வாழ்க்கையில நடக்காது. நான் உன்னை பாதுகாப்பேன். அதை அவர் சொல்லும் போது அதை தான் நான் பார்க்கணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் இந்த மெலித்தாவுக்குள்ள உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். இதுக்கு காரணம் என்னன்னா, இங்கே உன் ஊழியம் நடக்கணும். ஆமென். இங்கே உன் ஜெபம் வேணும். ஹல்லேலூயா. இங்கே நீ விறக கொண்டு வந்து நெருப்புல போடுறவனா மாறணும். சோத்திரம், ஹல்லேலூயா. வந்ததுலேருந்து குத்தக்கால போட்டுன்னு நெருப்புல உட்கார்ந்து ஒரு எத்து நெருப்புல தள்ளி விடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்துனே இருப்பார். எத்தனை வருஷத்துல உட்கார்ந்து இருப்பார், தள்ளுறா அவனை அப்படின்னா. பரலோகமே என் சொந்தமே, இந்த கானான் போ, கானானுக்குள்ள இங்க இருக்காத,
இங்க இருந்தீன்னா அடுத்தவனுக்கு அனலை மூட்டு. ஆமென். எங்கடா இருக்கிற? நான் இங்க இருக்கிறேன். இன்னைக்கு யூத் மீட்டிங் வரலையா? கூப்பிட்டுன்னு வா. ஆமென். ஹல்லேலூயா. நீ வரலையா? மச்சான் நான் கூட வரலடா. தொலைச்சு விடுவார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. உனக்கு நல்லா தெரியும் நீ போலனா அவன் போக மாட்டானா, சொல்லாத வாய மூடின்னு இரு. அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் இன்னைக்கு வரமாட்டேன் உனக்கு கேட்டானா? இப்போ அவன் நீ வரலையா? அப்போ நான் கூட போகல. உன்னால் ஒருத்தன் வராமல் போனான்னா நெருப்புக்குள்ளே தள்ளி விடுவார். சோத்திரம். ஆமென். உனக்கு தெரியணும் ஐயோ நான் வரமாட்டேன்னு சொன்னால் அவன் போக மாட்டான். அப்படி நீ அமைதியில் ஆயிடணும். ஆண்டவரே நான் தான் இன்னைக்கு போக முடியல, அவன் போட்டான் ஆண்டவரே. அப்படியே அந்த அந்த அவன் ஃபோன் பண்ணி வரியான்னு கேட்டால் கூட நீ போய் நேரத்தை வந்துடுறேன் சொல்லு. ஆமென். எப்படி ஆகிலும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஆகிலும். ஆமென். கிறிஸ்து இயேசுவை அநேகருக்கு நான் காட்டணும். என் மூலமா விசுவாசத்தில் தளர்ந்திருக்கிறவனுடைய விசுவாசத்தை மீண்டுமாய் உள்ள அவனை நான் கொண்டு வரணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை சுற்றி பல பிரச்சனைகள் இருக்கும். என் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். எது வேணாலும் என்னை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். என் நோக்கம் மெலிதா தீவுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 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 நீங்க பாருங்க, அவன் பிரயாணம் பண்ண கப்பலிலும் ஒருத்தனும் சாவல, அவன் இருந்த தீவிலும் ஒருத்தனும் சாவல. ஆமென். பவுல் மட்டும் போகாம இருந்தா என்னப்பா பேரு? பிபிலி அப்பா போயிட்டு இருப்பாரு. ஆமென். பவுல் போனதுனால பிபிலி அப்பா தப்பிச்சாரு. அவன் பவுல் அங்கே இருந்துக்கிற வரைக்கும் அந்த தீவில் ஒருத்தனை மண்டையை போடல, எல்லா வியாதியும் சுகமாக்கிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடம் ஜீவன் உள்ள இடமா இருக்கணும். ஆமென். அநேகரை உயிர்ப்பிக்கிறவனா நீ மாறணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்கரேஜ் பண்றவனா மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு வார்த்தையை தருகிறார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் மிக அழகா ராஜாவை பார்த்து சொன்னான், ஐயா சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எனவே சபையினுடைய நோக்கம், சபையினுடைய அந்த குறிக்கோள். ஆமென். ஹல்லேலூயா. அதை பிடித்து கொண்டு இந்த வருகிற புது ஆண்டில் புதிய ஆவியோடு கூட புது அபிஷேகத்தோடு கூட ஆமென் அநேகரை அனல் முட்டி எழுப்புகிற ஒரு பவுலா, ஜெபிக்கிற ஒரு பவுலா, வியாதிகளை சுகமாக்குற பவுலா நீ மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீ மற்ற பேசுகிற பேச்சுக்கெல்லாம் பதில் பேச்செல்லாம் பேசினு அதுக்கெல்லாம் நேரம் செலவு பண்ணவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு தூக்கமே வரமாட்டேன் பாஸ்டர், அவன் சொன்னதே தான் ஞாபகத்தில் இருக்குது. அதுதானே பிசாசு, உன்னை தூங்கக்கூடாதுன்னு தானே அவனை வச்சு சொல்லிட்டான். ஆமென். நீ தூங்கவே மாட்டேன்றனா பிசாசு கைத்தட்டி சிரிச்சுன்னு இருப்பான். பரவாயில்ல, நம்ம போட்ட பிளான் நல்லா ஒர்க் ஆகுது. ஆமென். நீ பாடினா அதை தூக்கி போட்டு படுத்தினா அடுத்த நிமிஷம் கொரட்டை வந்துடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இருக்கியா? ஹல்லேலூயா. அவள் தான் பட்டா காலி. அதோட அடுத்த நாள் காலைல போது வந்துச்சா எழுந்துக்கோ. சோத்திரம். ஆமென். அந்த அனுபவம் உன்னுடைய அனுபவம் மாறணும். எனவே இந்த ஆளப்பாக்க மார்நாத்தா சபையில் ஒவ்வொரு ஆளும் ஆமென் ஹல்லேலூயா வேலைகளை செய்யுங்க, கர்த்தருக்காக எழும்புங்க. ஆமென் ஹல்லேலூயா. அனல் மூட்டுகிறோனா மாறுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஹல்லேலூயா. உன்னுடைய குறிக்கோள், உன்னுடைய எண்ணம் ஒரு நாளும் மாறி போகக்கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. நாம் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே துதிக்கிறோம் ஐயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என்ன நிறைய பிரச்சனைகள் என்னை சூழ்ந்திருக்குது, நான் இது நாள் வரை பிரச்சனைகளை தான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே அது விரியன் பாம்பாக இருந்து அது விஷப்பூச்சியாக மாறி கடைசியில் அது ஒரு பூச்சியாகவே மாறி போனது. அவன் உதறி போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே, அதுபோல் ஆண்டவரே இன்றைக்கு என்னை சூழ்ந்திருக்கிற எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளையும் நான் உதறி போடுறேன் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, நான் உதறி போடுறேன் ஆண்டவரே. உங்களுடைய அக்கினிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். வாயை திறந்து எல்லாம் பேசணும். எல்லாரும் வாயை திறந்து பேசணும், விசுவாசத்தோடு பேசணும். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்களுடைய அக்கினிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். விரியன் பாம்பே, சத்ருவே, உன்னை அக்கினிக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பலவீனங்கள், பண கஷ்டம்,
கடன் பாரங்க இவைகளை வைத்துக்கொண்டு என்னை ஏமாற்ற நினைக்கிற பிசாசு, உன்னை நான் அக்கினிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லு 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 சொல்லு. உன்னை எது கவி கொண்டு இருக்குது அதை உதறி போடு. இன்னைக்கு பகை, வைராக்கியம், விரோதம் எல்லாம் கவின்னு இருக்கா, அதெல்லாம் தூக்கி நெருப்புல போடு. சோதரம் 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 ஆண்டவரே, உதறி போடு உதறி போடு இந்த ராத்திரி. ஆமென். ஆவியானவர் அக்கினி மயமானவர், அவர் கையில ஒப்பு கொடுத்துடு எல்லாத்தையும். சோதரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. உன்னை பயப்படுத்துற காரியத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. உன் கண்ணீருக்கு காரணமா இருக்கிற காரியத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. அதை பெருசா நினைக்காத, அதை பெருசா பார்க்காத. அது ஒரு பூச்சி போல உன்னை விட்டு கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். ரபலபாரியா கரணமௌலியாத்தரு.